கொடுங்க நான் வேணா ஸ்பான்சர் பண்ண விஷத்துக்கலாம். எங்க அம்மா வைக்கிறதா நாலு பேரு நீங்க என்னப்பா வெளியே இருக்குப்பா. நாலு பேச்சு ரசம் மட்டும் கொஞ்சம் கேவலமா இருக்கா கசக்குது இது புளிக்குது. அது ஏன் தான் தெரியல. இங்க கொஞ்ச நேரம் மாமா வாய முடு. பிடபிள்யூ ரஃபி முன்னாடி ஏறி வந்துட்டாரு. அவருக்கு முன்னாடி ஏறி வந்து அவங்க பக்கத்துல உள்ள கல்லை பிடிச்சிட்டாரு. டிஜே என்ன இருக்கியா? இருக்கேன். வாய திறந்து பேசியா பாட்சாலே. அவங்க டீம்ல ஒரு ஆள் படுத்திருக்காரு. நேடு சும்மா இந்த நேடு டேமேஜ் ஆகும்னு நினைக்கிறேன். நல்ல டேமேஜ். டீம்ல ஸ்ட்ரென்த் 3 பேர் தான். ஆனா அவங்களே பர்ச்சேஸ் பண்ணி ஏறி வந்துட்டாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாத்தா. கமான் ப்ரோ நேடு. கமான் ப்ரோ நேடு போடு ப்ரோ. அருமையான நேடு ப்ரோ. ஐயோ என்ன ப்ரோ பவுன்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே கிட்ட வளைஞ்சிச்சு ப்ரோ. அங்க போய் ஏன் ப்ரோ வளைஞ்சிருச்சு? அவன் தலையில அடிச்சிச்சு. அவர் தலையில அது காத்து பவர் இருக்குல்ல ப்ரோ, அதனால. ஏய் மோமோ ரோலெக்ஸ் எனக்கு எதுவும் வாங்கி தராரா? அடுத்த நேடு அந்த பாய்சனை நீயோ ராகேஷும் பாதி ஷேர் பண்ணி குடிங்க. அப்பனா நாட்டுல ஒரு நாக்கு அழுத்தி விட்டாங்கயா. ராகேஷ் நீ சொன்ன ஆப் நேம் என்ன? இருங்க அரவிந்த் ப்ரோ நான் டைப் பண்றேன். இது தமிழ்ல வச்சிருக்கீங்களே எங்க அம்மா. இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. ஆரஞ்சு கலர்ல இருக்கு. உள்ள வாங்க. ஓகே உனக்கு அனுப்பிட்டாரேன். இந்த பாத்துக்க லிங்க் அனுப்பிடுங்க. அப்படியே டேரக்டா இது பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி. ரோலெக்ஸ் பத்தியா எனக்கும் சொல்லுங்க. நீ வந்தாலும் பேச போறதில்ல. எதுக்கு மைக் மியூட்ல தான் இருக்க போகுது. 10 மணி ஆயிடுச்சு. வேண்டாம். பேரலல் ப்ரோ, பேரலல் தான். 2 கோடு இருக்க மாதிரி ஆப் இருக்கும். அதுதான், வேற என்ன ரொம்பலாம் பெரிய ஆப்லாம் யூஸ் பண்ணல. அதே பொசிஷன் தான் ஐயோ அத நேடு சரியான நேடு. அப்படியே எனக்கு இவருக்கு கனெக்ட் ஆயிடுச்சுனா ஐயோ பவுன்சிங் நிறைய ஆகுது. ஏ பேரலல்னா பரவாயில்லைன்னு நினைப்பாரு ஏந்தாலு. போடு நாக்கு சூர்யா நாக்கு. ஓபி நேடு கொஞ்சம் ஏறி வந்தாரு. வா தலைவா. ஏய் ஓபன்ல ஒரு அடிக்கலாம் இல்ல நேடு போட்டு முடிச்சோம்ல. பிரகாஷ் நேடு போட்டா ஆசிக் நல்லா தான் ஆடுவான். ரஃபி 2 நாக்குங்க முடிஞ்சு போச்சு. தூக்கலாம். இவங்க ஏன் தூக்க மாட்டறாங்கன்னு தெரியுமா? தூக்குறாங்க. அரண்ல தூக்கிட்டு இருக்காங்க. தூக்கிட்டாங்க. இங்க ஆர்எஸ்கே இப்பதான் கிளம்பறாப்ல. கடலோரம் வாங்கிய காத்து போடு. ஆர்எஸ்கே ரஃபி தூக்க போறாரு. ஆர்எஸ்கே போடுத்துலாங்களா? என்ன ஆர்எஸ்கே மரத்திலே நின்னுச்சு. ஐயோ போயிடுச்சு. ஐயோ போடுத்துட்டாங்க ஆர்எஸ்கேவை. நேடு போறாருன்னு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்க தெரியுமா? அவங்க வெயிட் பண்ண வைக்க கூடாது. பேருவ இந்த மாதிரி வச்சிருக்கனால பேசவும் முடியல. கோச்சுக்குறாங்க மக்களே. அடுத்த ஸ்குவாட் ஐஎன்டி ஸ்குவாடு. அருண் 2 பேர் ரெடியா இருங்க சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரம் ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ரெடியா இருங்க. கேட்டுக்கா நீ ஜெயிச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிரைஸ் 5000 ரூபாயாடா அருண். நான் வச்சுக்க. அது எப்படி யூஸ் பண்றது? அதுல ஐடி இருக்கும் ப்ரோ. ஐடி சொல்லுங்க. நீ ஸ்கிட் பண்ண போட்டு வச்சா அதல ஜெயிப்பா. நீ முதல்ல உள்ள வந்து லாகின் பண்ணி பண்ணதுக்கு அப்புறம் ஐடி ஒன்னு வரும். அந்த ஐடி போட்டு அரவிந்த் இருக்கியா? இது ஆயிடுச்சா? IND team waiting bro 9 PM ல இருந்து. bro IND bro மன்னிச்சிரு bro. அத சொன்னல இந்த டீம் ரொம்ப லேட் பண்ணிச்சு bro. 1/2 hour மேல ஆயிடுச்சு. ஹார்லிஸ் பீடி ஹாய் bro. வாங்க bro. வெல்கம் டு ஸ்ட்ரீம் bro. லைக் பண்ணிட்டு பாருங்க ஹார்லிஸ் டிவி bro.
எனக்கு இந்த பேரை கேட்டாலே எனக்கு என் பழைய ஸ்குவாட்லாம் ஞாபகம் வருது. அர்லிஸ் ஸ்டேடியம். அதெல்லாம் கேம் விளையாடுறவங்க பேசணும், நீ சும்மா வேடிக்கை பார்க்க வந்தாலும் பேசக்கூடாது, பேசாம இரு. என் டீம்மேட்ஸ்லாம் எப்படி தெரியுமா? எனக்கு ஒண்ணுன்னா ஓடி வரும். ஹார்லிஸ் போயிட்டு ப்ரோ, நெக்ஸ்ட் மேட்ச் உங்களுக்கும் ஐஎன்டி ஸ்குவாடுக்கும் வந்துருங்க. ரெண்டே பேர் நேடு போட்டு முடிச்சு விடுங்க ப்ரோ. அப் டாப் ஜோன்லயே முடிச்சிரும் ப்ரோ. செம்மையா இருக்கும். ஓகே ப்ரோ, அவ்வளவுதான். இது நல்ல டேமேஜ் ப்ரோ. அரவிந்த் வேற லெவல். கேவலவாதினால ஒண்ணா நம்பர் கேவலவாதி. நைஸ். லாஸ்ட் ஒன்னு முடிச்சார். வெரி ஒரு வேற மாதிரி ப்ரோ. ஏன் டிராலியே காட்டுது? அது அப்படிதான். அரவிந்த் இந்த மேட்ச் முடிச்சிடுறாயிருங்க. இந்த மேட்ச் முடிச்சுட்டு நான் அவ்வளவு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். இந்த மேட்ச் இவங்க முதல்ல புஷ் பண்றாங்க. ஓகே கமிங் அருண் ப்ரோ ஸ்குவாட். என்ன இந்த ஐ ரொட்டேஷன் எல்லாம் இல்லாதனால பெரிய துன்பமா இருக்கு. செக் இங்க ஆர்எஸ்கே போடு நாக்கு, இங்க ரஃபி நாக்கு. இவங்க டீம்ல ரஃபியும் நல்லா ஆடுவாரு, இங்க ஆசிஃபும் நல்லா ஆடுவாரு ப்ரோ. ரெண்டு பேருமே சூப்பரா ஆடுவாங்க ரெண்டு பேருமே. ஓ பேட்ஸ்ல இருக்கியா, செத்துட்டியா? தினேஷ்குமார் கம்மிங் அருண் ப்ரோ ஸ்குவாட். ஓகே வாங்க ப்ரோ தினேஷ்குமார் ப்ரோ வாங்க ப்ரோ. யார ப்ரோ? ஹாய் ப்ரோ, சாரி ப்ரோ பார்க்கல. பிஜே இருக்க ஆடு. அப்பப்ப போயிடாரியா இருந்தாலு. இல்லையா நான் கீழ ஃபோக்கஸ் பண்ணல, எனக்கு வர மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? இரியா ஆர்எஸ்கே போலாம். இந்த ஆசிஃபுக்கு நல்ல டேமேஜ். ஒருத்தர் அழுத்திட்டாங்க. ரெண்டே பேர் தான். ஒருத்தர் 2v3. இங்க இருந்து ஆர்எஸ்கே கவர் கொடுத்துட்டு இருக்கு. ஆர்எஸ்கே உயிரோட இருக்கா பீஸ். தலைவன் ஆமாயா வேற லெவல். கல்லு பின்னாடி நிக்கிறாரு. அருண் அவரை அழுத்தி விட்டாங்க. ஆர்எஸ்கேவோட காஸ்டியூம் டவுன்லோட் போடலையா நான்? நம்மளுக்கு அதெல்லாம் இருக்காது ப்ரோ, நமக்கு எல்லா காஸ்டியூமே இருக்கும். ப்ராப்பர் 2v2. இந்த ரொட்டேஷன் பண்றது மாமா, ரொட்டேஷன் ஆப்ஷன் இருக்கும். நேட் எடுக்கிறாரு. நாக்கா அப்பா ஆஃப் ஹெச்பி ஹிட் பண்றாரு. நீ சொல்லு மாமா, இந்த மேட்ச் யார் ஜெயிப்பா? மக்களே 14 பேர் பாக்குறீங்க, இந்த மேட்ச் யார் ஜெயிப்பான்னு சொல்லுங்க. டீம் 2 டீம் 1? எனக்கு வந்து ஆஃப் கோர்ஸ் டீம் 1 தான். ஏனா போன ரவுண்ட் அவங்க தான ஜெயிச்சாங்க. இந்த பக்கம் ஆஷிப் ப்ரோ இருக்காரு. ஜாயின் பண்றது வந்து ரூம் ஐடி பாஸ்வேர்ட் வந்து லைவ்ல வரும் ப்ரோ. ஜான்சன் ப்ரோ ஒரு லைக் மட்டும் போடுங்க, உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு லைக் போடுறேன். மோட்டிவேட் பண்ணுங்க ப்ரோ. ரோலெக்ஸ் வருது உள்ள. சரி இருங்க, ரோலெக்ஸ் இந்த மேட்ச் முடியட்டும், அதுக்கப்புறம் இன்வைட் பண்ணி விட்டுறேன் எல்லாரும். உள்ள வந்து கத்திங்கறாங்க. எப்படி யூஸ் பண்றது? ரோலெக்ஸ் எப்படி யூஸ் பண்றது? கேக்குது வரதா ப்ரோ. சூப்பர் நேடு. பாத்தா ஆர்எஸ்கே ஓட நேடு இது வரைக்கும் கனெக்ட் ஆகுமா? ஆவாது. டிரால போற எடுத்த மாதிரி திருப்பி எடுத்து பேக். இல்ல இந்த நிமிஷம் ஜோன் ஆரம்பிச்சிரல. ஜோன்ங்கறோம். இவங்க நிப்பாங்க, ஜோன் நிக்காது. அருணை முடிச்சு விடலாமே நேடு போட்டு. பக்கத்துல தான் நிக்கிறாரு, என்ன பண்றாரு? நேடு இல்ல எல்லாரும் போட்டு முடிச்சிட்டாங்க நினைக்கிறேன். கமான் மக்களே, 15 பேர் வாட்சிங். அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே. லைக்ஸ் கம்மியா இருக்குது, 33 தான் இருக்குது. லைக்ஸ் பண்ணிட்டு பாருங்க மக்களே. ஆமா இவரு நேடு இல்ல, ஸ்மோக் மட்டும் தான் இருக்காரு. அவுட் என்ன இது பண்ணா இவர்ட்டியும் நேடு இல்ல, ஸ்மோக் மட்டும் தான் இருக்கு. ஆமாங்க ஸ்மோக் டுமாரோ நான் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். ஒன்னு நானு இன்னொன்னு நானு. சூப்பர். ஜோன் நன்றி. நீ ரவுட்டர் ஜோன்ல நிக்கறாரு. இல்ல ஒரு நாக் ஆயிடு. ஆசிஃப் நாக்கு. அவங்க ஜோன் பிடிச்சாங்க, இவங்க ஜோன் பிடிக்கல. நான் தான் சொன்னால டிரால செய்யறான். டிரால முடியாது. எப்படி டிரால முடியும்? ஜோன் இருக்கப்போ ரூம் மொத்தமா ஆல் ஓவர் டிரால முடியும். ஆமா ப்ரோ. உங்க டீம் இருந்தா சொன்னாங்க 4 பேர். ப்ரோ ரூம்ல வா. நீங்க அடுத்த மேட்ச் ஐபி ஸ்டார்ட் ஆயிட்டு. அடுத்த ரவுண்ட் யாரு? நீ வர அடுத்த ரவுண்ட் பையங்களா போங்கிட்டு. நான் பேசுறேன், எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு.
நூபுடே கேம கான்சென்ட்ரேட் பண்ண விட இதையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காது. சூர்யா வந்தாதான் புல்லட் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுங்க. சுடுங்க, சுட மாட்டீங்க, கல்ல கில்ல வெடிங்க, வண்டியை வெடிங்க. வேற ஆசிப் ஓபன்ல தான் ஏறாரு. மிஸ்டர் பிஜே உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே என் வாய்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது, அவ்வளவுதான். நேடு கனெக்ட் ஆயிச்சா? நிறுத்தி நிதானமா ஆடுங்கப்பா. சைடுல இருப்பாங்க, மார்க் வைங்க. ஒரு நாக்கு ரெடியாச்சா ரஃபி. ரெண்டு நாக்கு அங்க பாரியா. இங்க ஆசிப் நாக்கா. ஓகே ஓகே ஓகே. ஒரே டைம்ல ரெண்டு பேரும் ஏறாங்க. ஒரு அவ்வளவு நேடு கையடே சுசஸ் பட மாற போறாரு. ஆயா பாத்துமா சீக்கிரம் ஆயா. அவங்களே ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. இல்ல நேடு போட்டுட்டு அவர் அது மேல ஆடிட்டு இருந்தார். நேடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தார். டீம் ரெடி ஆயிச்சா? நெக்ஸ்ட் டீம் ரெடியா இருங்க, மேட்ச் முடிய போகுது. சரி ஓகே. என்னென்ன டீம் சொன்ன? அருண் ப்ரோ டீமும் அப்புறம் ஐஎன்டி டீம் வந்தன சொன்னேன். இப்ப அவங்க தான் ஆடிட்டு இருக்காங்க. ஆமா, அடுத்த அருண் ப்ரோ ஐஎன்டி தான். ஏயா என்ன போல தெரியவாயா இருக்கு. சொல்லுங்க அரவிந்த் ப்ரோ, இந்த மேட்ச் முடியாது ப்ரோ. இது கனெக்ட் இது காட்ட முடியாது. ஸ்பெக்டேட் காட்டிட்டு இருக்கல, அதனால வந்து காட்ட முடியாது. அத முடிச்சிட்டு நான் அடுத்த மேட்ச் காட்டுறேன். ஏங்க இந்த மேட்ச் முடிய போகுது. ஏய் ரஃபி நேக்கா போய் அங்க டயரை பஞ்சர் பண்ணிட்டு இருக்காரியா. அருமையா இல்லையா? நெக்ஸ்ட் மேட்ச் இன்வைட் பண்றியா? கொஞ்சம் வெயிட் பண்ணியா? ஸ்பான்சரே வெயிட்டிங்ல இருக்காரு. ஆமா, ஸ்பான்சர் ஆடிட்டு 10 மணிக்கு சாப்பிட்டு வருவாரு. நம்ம சோர்திங்க ஒண்ணு நீங்க உட்காந்துருக்கோம். ப்ரோ அடுத்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் விஜய். ஓகே. அதுக்கு நிமிஷம் மேட்ச்லாம் நாளைக்கு. 10 மணி அப்போ நீங்க இன்னைக்கு பாட்டு இல்ல 10 மணி. ச்சே. நல்ல நேடு. ரஃபி நாக்கு. சூர்யா சைடு வெறி வந்துட்டாரு. நம்ம டேமேஜ் இப்ப முடிச்சிட்டாருயா. ஒரே நேரல 2 3 பேத்து முடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். வைப்பர் டீம் இருக்கா? டீம் இருந்தா வர சொல்லு. 2 பேர் காலி. ஒண்ணு இல்ல, ஒரே நேரல 2 காலி. சூர்யா அப்படி ஆட மாட்டாரு. யார ஆடுறது சூர்யா ஐடில? இந்த சொல்ல கோவா ஆட மாட்டாரு. லாஸ்ட் மேட்ச் நாளைக்கு எப்போ ரோலெக்ஸ் நாளைக்கு சேம் டைம் ரோலெக்ஸ் 9 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அப்ப வராது, ஐஜிஎல் வர மாட்டான். 10 மணி ஆடிட்டே இருக்கும்போது டோர்னமெண்ட் ஜெயிக்கிற ஒரு புல்லட்ல ஒருத்தனை கொல்ற ஸ்டேஜ்ல இருக்கும்போது 10 மணி ஆச்சுன்னா ஓடிடும். எனக்கு டைமிங் தான முக்கியம், கப்பு முக்கியம் இல்லடா. இந்த பத்தியா இவங்க வின் பண்றதுல இந்த மேட்ச் ஏறி புஷ் பண்றாங்க பாரு. 1 2 தான் லாஸ்ட் 1 முடிச்சிட்டாங்க. ஓகே, இந்த முறை வின் பண்ண டீமோட பேர் என்னயா? Thank you.